ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 50வது வருஷம். நிறைய சிறப்பான விஷயங்கள், கூலி அப்டேட் வரப்போகுது, ஜெயிலர் அப்டேட், நம்ம அடுத்து பேசுவோம் அதை பற்றி. 2 மாபெரும் படங்கள் அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. தளபதி படத்தினுடைய ரீரிலீஸ். முதல்ல தளபதி ரீரிலீஸ் பற்றி பேசுவோம். ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தளபதி ரீரிலீஸ் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுல தேட்டரில் பார்த்தேன். நான் சின்ன வயசில் பசங்களோட சேர்ந்து முதல்ல தேட்டரில் போய் பார்த்த படம் தளபதி படம் தான். ஸோ அந்த மாஸ் ஃபீல் அது மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், சென்னையில் ஒரு தேட்டர், ரோஹிணி தேட்டர், அங்கே தான் பார்க்கணுன்னு நினச்சேன். போய் பார்த்தேன். அவ்வளோ ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, தளபதி வந்து வெரி ஸ்பெஷலான ஒரு படம் ரஜினி சார் கரியரில். மாஸும் இருக்கும், கிளாஸான ஆக்டிங்கும் இருக்கும், டெக்னிக்கலாக படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எமோஷ்னலாக தலைவரை வந்து நிறையா ஃப்ளேவரில் பார்க்கலாம். முள்முளம், ஜானி அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் அதை விட இன்னும் சூப்பராக சொல்லலாம். ஒரு வேறு மாதிரியான ஒரு ரஜினி சாரை பார்க்கலாம். ஸோ நான் படம் பார்க்க போகும்போது என்ன ஒரு மைண்ட் செட்டில் போகிறேன்னா, தளபதிக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த படத்தில். ஓப்பனிங் ஃபைட்டு, மம்முட்டி, ரஜினிகாந்த், இந்த மாதிரி அங்கங்கே இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு எனக்கு எல்லா ஃப்ரேமும், எல்லா ஷாட்டும், எல்லா சீனும் பிடிச்சிருந்துச்சி. மீன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படிச்சு, எதையும் மிஸ் பண்ணாமல் என்னடா எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஐ மீன் ஃப்ரேம் வைஸ், மியூசிக் வைஸ், நடிகருடைய ஆக்டிங்கு, ஓவராலாகவே அந்த வகையில் பார்த்தா தளபதி வந்து எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஃபில்ம். அப்படி பார்க்கும்போது ரஜினி சார் இன்ட்ரோ, அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ராகமாக எதிர்த்து சாங், மம்முட்டி ரஜினி சாரோடைய ஃபேஸ் ஆஃப் சீக்வன்ஸு, அப்புறம் அந்த பஞ்சாயத்து சீனு, கையை வெட்டுறது, லவ் சீக்வன்ஸ், அம்மா பிள்ளைக்கான சென்டிமெண்ட் சீக்வன்ஸ், பட்டம் முழுக்க ரகல் வேறு லெவலில் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ப்ளஸ் இன்ட்ரோ பிளாக்கில் வந்து ரோகிணி வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க. தலைவர் பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு ஏபி ப்ளே பண்ணாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. ஓவராலாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் போனது வந்து 7 மணி ஷோ. எனக்கு ஒரே வருத்தம் என்னென்னா, டெக்னிக்கலாக எனக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்த மாதிரி இருந்துச்சு. கலர் கிரேட் பண்ணாமல் ரிலீஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்த சமயத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, சோஷியல் மீடியாவில் தளபதி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு எல்லோ டோனில் வேறு மாதிரி இருக்கும் படம். பட் தேட்டரில் அந்த குவாலிட்டி இல்லை. ப்ளஸ் மிக்சிங் சரியாக பண்ணாத மாதிரி இருந்துச்சு. இது ஒரு நான் பார்த்த வெர்ஷன் தான் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் 10:30 மணி ஷோ வந்து நல்லா போட்டிருக்காங்களான்னு தெரியல ரோகிணியில். அதே மாதிரி ஓவரால் இப்படி தான் ரிலீஸ் ஆகிருக்கா எல்லா தேட்டர்லையும்ங்கிறது எனக்கு டவுட். நான் பெருசாக யார்ட்டையும் கேட்கல. படம் பார்த்துட்டு வந்தவொடனே இந்த வீடியோ போகிறதுனால எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், எனக்கு நிறையா ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்துச்சு. தலைவர் பெரிய ஸ்க்ரீனில் பாட்டும் அதெல்லாம் ஹாப்பி, சூப்பராக இருக்குது. அந்த ஒரு ட்ரேட்மார்க்கு ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குல்ல, தலைவர் திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு சிலர் ஷாட்டு, லவ் ஃபெயிலியரில் அந்த மாதிரி படம் முழுக்க இருக்குது. அதை பார்த்த திருப்தி, பெரிய ஸ்க்ரீனில் மறுபடியும் பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். பட் டெக்னிக்கலாக நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் மிஸ் ஆகுதே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஸ்க்ரீன்ஸில் தமிழ்நாட்டில் வேறங்க இதே மாதிரி தான் ரிலீஸ் ஆகிருக்கா, இல்லை நான் பார்த்த ஸ்க்ரீனில் அந்த ஷோ மட்டும்தான் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. அது ஒன்று தான் குறை, மற்றபடி அட்டகாசமாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். தலைவர் பர்த்டே அன்னைக்கு 2 அப்டேட் வருதுன்னு நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே அது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஒன்று, கூலி திரைப்படத்துலேருந்து ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபோட்டோ, இல்லை ஒரு டீசர் கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி விடுறாங்க அப்படின்னு. ப்ளஸ் ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, படம் வரப்போகுது, இந்த மாதிரி படம் வரப்போகுது, பார்ட் 2 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன நமக்கு கிடைச்ச தகவல்னால், ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வராது, 12th வராது. ஒரு வாரம் தள்ளி ரிலீஸ் ஆகலாம். மீன்ஸ் அந்த ப்ரோமோ ஒரு வாரம், அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வாரம் தள்ளி வரலாம். பட் இன்றைக்கி இல்லை, அவ்வளோதான் அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கான விஷயம். ஸோ கூலி திரைப்படத்தை பற்றின அப்டேட் மட்டும்தான் நமக்கு கிடைக்க போகுது. ஜெயிலர் 2க்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இல்லைங்கிறது வருத்தமான செய்தி. பரவாயில்ல, ரெண்டும் கிளாஷ் ஆக வேணாம்னு நினச்சிக்கலாம். ஒரு ப்ராப்பராக ஒரு டேட், அதுக்குன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஜெயில் 2 ரிலீஸ் பண்ணால் அதுதான் ரொம்ப முக்கியம். வியாபாரத்துக்கு ரீச் தானே முக்கியம். ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் ஒரு மாதிரி டைல்யூட் ஆகிடும் இல்லையா? ஸோ ஒரு டெக்னிக்கலாக இல்லை, ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அது ரைட் தான், அவங்க நினைக்கிறது ரைட்டு. பட் ஒரு ஃபேனாக யோசிக்கும்போது ஐயோ மிஸ் ஆச்சுன்னு தோணுது. தலைவருக்கும் மலைக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு தெரியல. அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆகும் போதாக இருக்கட்டும், பாபா திரைப்படம் ரீரிலீஸ் சமயத்தில் இருக்கட்டும், இப்போது வேட்டையன் ரிலீஸ் அப்போது
இப்போ அகைன் தளபதி ரிலீஸ் அப்போ செம்ம மழை. ஆனால் அந்த மழை என்ன தான் மழை பெஞ்சாலும் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கான கூட்டம் பார்த்தீங்கன்னா அண்ணாத்த பாபா வேட்டையன் இப்போ தளபதி கூட்டம் அப்படி இருக்குது தேட்டரில். ரெயின் மழை வந்தாலும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது, அடாது மழை பெய்தாலும் நாங்கள் தேட்டருக்கு போவோம் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ தலைவருக்கும் மழைக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு தெரில. பட் ஆனால் கூலி ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு மட்டும் மன சொல்லிச்சு. கடைசியாக ஒரு விஷயம், கூலி திரைப்படத்தை பற்றின அப்டேட்டில் போஸ்டர் மட்டும் இல்லை, ஒரு வீடியோ வரப்போகுது, ஒரு ப்ரோமோ கைண்ட் ஆஃப் ஒரு வீடியோ. அது வந்து 1 நிமிஷத்துக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி 40-45 செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ. அந்த ப்ரோமோ வரட்டும், பார்த்துட்டு பேசுவோம். அண்ட் பை டாக்டர்.